ஹாய் ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் பர்ஃபெக்டான கோயம்புத்தூர் ஸ்டைல் பீஃப் பிரியாணி ரெசிபி தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் வந்துட்டு ஒரு 2 kg பிரியாணி தான் நான் செய்ய போகிறேன். அதுக்கு 1 1/2 kg பீஃப் எடுத்திருக்கேன். அதில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, சால்ட்டு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் குக்கரில் ஒரு 5 விசில் விட்டு நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். அப்புறம் நம்ம பிரியாணி செய்கிற பாத்திரத்தில் ஆயில் ஊற்றினேன். இப்போ 1 கிலோவுக்குனா 250 கிராம் ஆயில், அதில் 150 கிராம் எண்ணெய், 100 கிராம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுதான் அளவு. 2 கிலோ 3 கிலோனா நம்ம அப்படியே அதை மல்டிபிள் பண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 5-6 பச்சை மிளகா, மல்லி ஒரு 50 கிராம், புதினா ஒரு 50 கிராம் நான் போட்டிருக்கேன். போட்டு நான் நல்லா அது வணக்கிக்கிறேன். நல்லா வணங்கட்டும். வணங்கினதுக்கப்புறமா இதில் பெரிய வெங்காயம் 1 கிலோவுக்கு 1/4 கிலோ வெங்காயம் போடணும். இதில் நான் 2 கிலோங்கிறனால நான் 500 கிராம் வெங்காயம் போட்டிருக்கேன். நல்லா வணங்கினதுக்கப்புறமா அதில் நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி 1 கிலோவுக்கு 200 கிராம் தக்காளி. நான் இதில் 400 கிராம் தக்காளி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, ஜிஞ்சர் 200 கிராம், கார்லிக் 200 கிராம், 2 கிலோ பிரியாணிக்கு. பட்டை ஏலக்காய் பேஸ்ட்டு நம்ம 1 கிலோவுக்கு பட்டை 15 கிராம், ஏலக்காய் 7 கிராம், கிராம்பு 3 கிராம். இது அப்படி நான் 2 கிலோவுக்கு அப்படியே மல்டிபிள் பண்ணி நான் போட்டிருக்கேன். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அதை அப்படியே சேர்த்துக்கலாம். கோயம்புத்தூர் பிரியாணிக்கு மெயினாகவே இந்த பட்டை ஏலக்காய் பேஸ்ட்டு தான். இதில் கம்மி பண்ணால் அதோட வாசம், அந்த ஃப்ளேவர் எதுவுமே நல்லா இருக்காது. அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம், இது மாதிரி 200 கிராம் சின்ன வெங்காயம் ஜஸ்ட்டு க்ரஷ் பண்ணி போட்டிருக்கேன், நல்லா பேஸ்ட் பண்ணல. அதுக்கப்புறமா மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறமா நம்ம பீஃப் மசாலா பவுட்ரு அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா வேக வச்ச பீஃப் சேர்த்துக்கலாம். பீஃப் போட்டு நல்லா இலக்கினது கேப்பில் நம்ம அரிசி அளந்துக்கணும். நம்ம எந்த பாத்திரத்தில் நம்ம அரிசி எடுக்கிறோமோ அந்த பாத்திரத்தில் 1.5 கப் தண்ணி ஊற்றணும். ஒரு கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி. அந்த மெஷர்மெண்ட்டில் நம்ம அந்த பீஃப் வேக வச்ச தண்ணி நம்ம சேர்த்துக்கணும். சேர்த்து அந்த தண்ணி மெஷர் பண்ணி ஃபஸ்ட்டு அந்த தண்ணி ஊற்றிட்டு, ஊற்றும்போது நம்ம சுடு தண்ணி ஊற்றுறது நல்லது. கொஞ்சம் சீக்கிரமாக கொதிச்சு வந்துடும். நல்லா சுடு தண்ணி ஊற்றி நல்லா கிளறி, தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அதில் உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம நல்லா கிளறிட்டு, அதுக்கப்புறமா நம்ம அதை அரிசி சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம அரிசி சேர்க்கணும். அரிசியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு கொஞ்ச நேரம் அது கொதிக்கணும். அரிசியும் தண்ணி ஒன்றாகிற வரைக்கும் நல்லா கொதிக்கணும். இனி இதில் 2 எலுமிச்சம்பழம் ஊற்றிட்டு கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு நான் அப்படியே தம் போட்டுடணும். கொஞ்சம் அரிசியும் தண்ணியும் ஒன்றானதும் நம்ம தம் போட்டுடலாம். அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணால் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் சஜஷன்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.